ஆசைக்கும் ஏக்கத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஏக்கம் கூட எப்போவுமே ஒரு சோகம் இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு சின்ன பையனுக்கு அவன் சீக்கிரம் பெரியவனாகணுன்றது ஒரு ஆசை. அதில் நிறைய எக்ஸைட்மெண்ட்டும் இம்பேஷன்ஸும் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய பையன், அதாவது நீங்கள், நான், நம்ம திரும்ப குழந்தையாகவே ஆகிடணும்னு நினைக்கிறது ஏக்கம். அதில் சோகம், கோபம், விரக்தி, வலின்னு நிறைய இருக்கும். ஆனால் நம்ம குழந்தைகளாக இருக்கப்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம குழந்தையா இருந்ததுனாலயா, இல்லை குழந்தையா இருக்கப்ப நம்ம எங்கே எப்படி இருந்தோன்றதுனாலயா? யோசிச்சு பார்த்தா இப்போ நமக்கு யாரும் காக்கா மைனாலாம் காட்டி சோறு ஊட்டுறதில்ல, அம்மா பார்க்காத நேரம் பார்த்து நம்ம மண் சாப்பிட்றதில்ல, இலை தலையெல்லாம் சாப்பாடு சமைச்சு விளையாடுறதில்ல, தாத்தா எப்போடா வாய்க்கால் திறந்து விடுவாருன்னு ஃப்ரெண்ட்ஸோட காத்திருக்கிறதில்ல, கொடுக்காப்புளி பிடுங்க போகிறதில்ல, மீன் பிடிக்க போய் செருப்பை தொலைக்கிறதில்ல, சோளக்காட்டு பொம்மைகளை பார்த்து பயப்படுறதில்ல. சுருக்கமாக நம்ம கூடவே வளர்ந்துட்டு இருந்த அந்த இயற்கை, அதான் இந்த மைனா, மண், மரம், செடி, கொடி, தண்ணி, இது எதுவுமே நம்ம கூட இப்போ இல்லை. இதெல்லாம் புரிஞ்சு திரும்பி போக நினைச்சாலும் இயற்கை மிச்சம் இருக்கா? விட்டு வச்சுருக்கோமா? நான் எக்கோ ஃப்ரெண்ட்லி க்ளோத்ஸ், ஆக்சசரிஸ்னு வாங்குறப்போ நம்ம அழகாக இருக்கணும்னு நம்மளை வளர்த்த இயற்கையோட அழகை கொள்கிறோம். அதாவது முதுகில் குத்துறோம். அட்லீஸ்ட் நம்ம சந்தோஷம் நமக்கு திருப்பி கிடைக்கணுன்ற செல்ஃபிஷான தாட்லையாச்சும் என்விரான்மெண்ட்டை காப்பாற்ற ட்ரை பண்ணுவோமா? தினமும் நாம் அணிஞ்சிக்கிற ஆடையெல்லாம் எப்படிப்பட்டது, ஸ்கின்க்கு நல்லதா, கெமிக்கல்ஸ் இல்லாமல் மேக் பண்ணுறாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம லோ ப்ரைஸ்னு வாங்கி யூஸ் பண்ணுறோம். இப்படி தரமில்லாத ரசாயனம் கலந்த துணிகளை பயன்படுத்தினா அது நம்ம சருமத்தையும் பாதிக்கும், இயற்கையையும் பாதிக்கும். இதையெல்லாம் தவிர்க்கணும்னா ஆர்கானிக் ஆடைகள் பயன்படுத்த தொடங்கணும். ஆர்கானிக் ஆடைகள்னா என்ன, எப்படி தயாரிக்கப்படுது, வாங்க பார்க்கலாம். எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் இயற்கை பொருட்கள் மட்டுமே வச்சு தயார் பண்ணுறது தான் ஆர்கானிக் ஆடைகள்னு சொல்கிறோம். அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய தரமான பருத்தி, சணல், ஆட்டுத்தோல்ல இருந்து பலவிதமான ஆடைகள் தயாரிக்கப்படுது. காட்டன் ட்ரெஸ், உல்லன் கிளாத்ஸ்னு எல்லா வகை ட்ரெஸ்ஸஸும் ஆர்கானிக்காக தயாரிக்கப்படுது. இந்த ஆர்கானிக் ட்ரெஸ் பயன்படுத்துறதுனால நம்ம ஸ்கின்க்கும் நல்லது, இயற்கைக்கும் நல்லது. நாம் துணிகளை நீண்ட வருடம் பயன்படுத்திட்டு தூக்கி எறிந்தாலும் அது மண்வளத்தை கெடுக்காம மக்கிவிடும், இயற்கைக்கும் பாதிப்பில்லை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர தோல் மிருதுவானவர்களுக்கெல்லாம் ஆர்கானிக் ஆடைகள் ஒரு பெரிய வரமாக இருக்குது. ஆர்கானிக் ஆடைகள் எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி சாயமூட்டப்படுதுன்னு பார்ப்போம். நல்லா விளைந்த தரமான பருத்தி பஞ்சுகளை எடுத்து சுத்தம் செஞ்சு அதை நூல்களாக மாற்றி அதை நெய்து துணியாக்கி அதுக்கு இயற்கை பொருட்களிலிருந்தும் பூக்களிலிருந்தும் விதவிதமான நிறங்கள் எடுத்து இயற்கையான சாயம் செஞ்சு அழகான அச்சுக்கள் கொண்டு சாயமூட்டி பின்பு அதை ஆடையாக தைத்து விற்பனைக்கு வருது. வெண்மை ஆடையில் சாயமூட்டியும் ஆடைகள் தயாரிக்கப்படுது. நூல்களும் பல வண்ணங்களில் தயாரிக்கப்படுது. அனைத்தும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுது. ஆர்கானிக் ட்ரெஸ் தான் ஃபேஷன் ட்ரெண்ட்னு எல்லா டீனேஜர்ஸும் பயன்படுத்த தொடங்கிட்டா நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனையும் ஆர்கானிக் ட்ரெஸ் யூஸ் பண்ண தூண்டும். ஆர்கானிக் கிளாத்திங் எல்லா இடத்துலையும் பரவும். வருங்காலமே இயற்கையை சார்ந்து வாழ பழகிடும். இனி வரும் நம்ம சந்ததிகளும் நம்மளை பின்பற்றி ஆர்கானிக் ட்ரெஸ் தான் இயற்கை வளர்த்த காக்கும்னு புரிஞ்சுப்பாங்க. ரசாயனம் கலந்த ஆடைகளை தவிர்ப்போம், ஆர்கானிக் துணிகளை பயன்படுத்துவோம், முன்னேற்றம் காண்போம்.